பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமீன். சில சமயத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. அந்த புலம்பலை எல்லாம் ஆண்டவர் களிப்பாய் மாற பண்ணினார். அதற்காக அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரமும் செலுத்தணும். இங்கே தாவீது சொல்கிறாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொல்லியிருக்காரு. என்றைக்குமே நீங்கள் புலம்பிகிட்டே இருக்க மாட்டீங்க. தேவன் உங்களை அப்படியே வைக்க மாட்டார். என்றைக்குமே நீங்கள் அழுதுட்டும் இருக்க மாட்டீங்க. என்றைக்குமே நெருக்கம் வேதனை உங்களை அப்படியே ஆண்டவர் விட்டுற மாட்டார். அதே சூழ்நிலையில் வைக்கவும் மாட்டார். நிச்சயமாக உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். கொஞ்சம் பழைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நீங்கள் புலம்பிகிட்டு இருந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார்ல. அதை நினைக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வருது. நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மளோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஆமீன். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் புலம்பி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். விசுவாசிங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் புலம்பல்கள் நிச்சயமாக களிப்பாக மாறும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஆமீன். God bless you.